த 5 AM கிளப் புக்கோட ஆத்தர் ராபின் சர்மா என்ன சொல்கிறாருன்னா, த டைம் பிட்வீன் 5 AM to 8 AM இஸ் லைக் அ கோல்டன் ஹார். அதை நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு, பிகாஸ் தே ஹாவ் த லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரப்ஷன். அதனால தான் நான் அந்த டைமை தூங்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் யா, திஸ் இஸ் மீ. பட் நாட் அப் டு 8. நான் ஒரு 7க்கெல்லாம் வேக்கப் ஆயிடுவேன். அண்ட் 3, 2, 1ன்னு சொன்னால் அலாம் கரெக்டாக அடிச்சிடும். நம்ம எவ்வளோ ஏர்லியாக எழுந்திரிச்சாலும் சரி, எவ்வளோ லேட்டாக எழுந்திரிச்சாலும் சரி, அந்த அலாம் அடித்ததுக்கப்புறம் தூங்குற அடுத்த 5 to 10 நிமிஷம் இருக்கே, சொர்க்கம். பட் அதுக்கு மேலே படுத்துருந்தோன்னா கண்டிப்பாக மறுபடியும் தூங்கிடுவோம். ஸோ இட்ஸ் பெட்டர் டு வேக் அப். ஸோ வேக்கப் ஆன உடனே ஃபர்ஸ்ட் இந்த மார்னிங் ரிச்சுவல்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் ஒரு இடத்துக்கு ரெடி ஆவேன். வேறங்க, ஜிம்முக்கு தான். ஓகே, டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:30 ஆகுது. யூஸ்வலி இந்த டைமில் நான் வந்து ஜிம்மில் இருப்பேன். பட் இன்றைக்கி ஷூட் டே அப்படிங்கிறனால கொஞ்சம் லேட்டாக போனால் கூட்டம் இருக்காதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டாக போகிறோம். அண்ட் நான் இப்போ ஒர்க் அவுட் படி பார்த்தீங்கன்னா புஷ் புல் லெக் அந்த ஸ்ப்ளிட்டை தான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு நாளைக்கு 2 மசில் வந்து போட்டுட்ருந்தேன். இப்போது ரீசெண்டாக தான் புஷ் புல் லெக் வந்து ஒரு 1.5 வீக்ஸாக ட்ரைன் பண்ணிகிட்ருக்கேன். 2 வீக்ஸ் பார்த்துட்டு இது எனக்கு சப்போஸ் செட் ஆகலை, இல்லை எனக்கு வந்து ஒர்க் அவுட் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா நான் எக்ஸ்ட்ராவாக சில ஒர்க் அவுட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலான் இருக்கேன். லைக் கொஞ்சம் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃபுல் டே பேக், பைஸ், அப்புறம் ரியர் டெல்ட்டுக்கு வந்து ஒரே ஒரு எக்ஸசைஸ் மட்டும் வரும்னு நினைக்கிறேன், ஷோல்டர் ஸ்குவாட்டில். ஸோ இன்றைக்கி ஃபுல் டே. இப்போ நெக்ஸ்ட்டு ஜிம் போயிட்டு அதுக்கப்புறம் என்ன வருது அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணுறேன். பை. Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit, and the coffee ain't hit yet, damn ain't that great. I don't wanna go to work, cause my boss is a jerk, and I'm not even that paid. I need a change in my life, cause I don't feel alive, and there's nothing that makes me happy. Hold my beer for a minute, I'm about to quit my job, cash in for a ticket. I'm going on a trip and I don't plan to visit. I'm gonna stay there till I feel like I'm winning, and this is just the beginning. I need a big change, help me feel like living. I need a big swing, home runs I'm hitting, and I'll never look back, moving on till I get it all. And we all got dreams, we all want things, but what you gonna do for it, how you gonna move for it, what you gonna be. டே 13 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் மார்னிங் ஃபர்ஸ்ட் மீல் எடுத்துகிட்டு ஆஃபீஸ் போகிற வேலை தான். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கிச்சனுக்குள்ளார போகலாம். நான் மார்னிங் ஜிம் எல்லாம் போயிட்டு வந்த உடனே என்னோடய வெரி ஃபர்ஸ்ட் மீல் என்னவாக இருக்கும்னா 6 டேட்ஸ், 5 ஆல்மண்ட்ஸ், கொஞ்சம் சாப் பண்ண பனானா, 5 to 6 பிளாக் ரைசின்ஸ், 1 ஸ்கூப் ஆஃப் வே ப்ரோட்டீன். இதை மில்க் கூட ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணி ஒரு ஸ்மூத்தி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சிருவேன். அண்ட் இதை தான் நான் ஒரு லாஸ்ட் 2.5 வீக்ஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். எனக்கு இது வந்து செட் ஆகிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் டைமும் அவ்வளோவா எடுத்துக்காது. அதனால தான் இதை வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதை குடிக்கிறதுக்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, நம்ம டேவோட ஃபர்ஸ்ட் மீலை முடிச்சாச்சு. இப்போ அப்படியே கட் பண்ணால் ஆஃபீஸில் இருப்போம். ஓகே, வெயிட். இன்றைக்கி ஆஃபீஸ் எல்லாம் கிடையாது. ஆக்சுவலி நான் வந்து தீபாவளி லீவில் இருக்கேன். அதனால தான் நம்ம ஜிம்முமே லேட்டாக போய் ஷூட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நோ ஆஃபீஸ்.
பட் இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். விச் இப்போ நிறைய 9 to 5 லைக் ஐடியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ் வந்து கான்டென்ட் க்ரியேஷனும் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. நம்ம தமிழ்லையுமே நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யாருமே நீங்கள் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க யாருமே அவங்களோட சேனலில் வந்து இந்த அவங்க கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஃபுட்டேஜ் எதுவுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்குது. அது ஏன்னு என்னைக்காவது நீங்கள் யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்குது. ஜஸ்ட் நம்ம ஐடி கம்பெனிஸை பொறுத்த வரையும் இன்சைட் த ஆஃபீஸ் ப்ரிமைசஸ் வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கிடையாது. பிகாஸ் ஆஃப் டேட்டா ப்ரைவசி. அவங்களோட டேட்டாலாம் லீக் ஆகிடும், அவங்களோட கிளைண்ட்டோட டீட்டெயில்ஸ்லாம் லீக் ஆகிடும்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி இன்னும் நிறைய அதுக்கு வந்து இது இருக்குது. மெயினாக டேட்டா ப்ரைவசின்னு வச்சுக்கோங்க. அதனால் மோஸ்ட்டாக வந்து கேமரான்னு மட்டும் இல்லை, ஃபோன்லேயுமே வந்து வீடியோஸோ ஃபோட்டோஸோ எடுக்க வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க இன்சைடு த ஆஃபீஸ் ப்ரிமைசஸ். சம் ஏரியாஸ் லைக் கேஃப்டீரியா, ட்ரை பேண்ட்ரி இந்த மாதிரி இடத்துல மட்டும் வண்டி போட்டோம். ஓகே, சம் ஏரியாஸ் லைக் கேஃப்டீரியா, ட்ரை பேண்ட்ரி இந்த மாதிரி இடத்துல மட்டும் ஷூட் பண்ணுறதுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. அங்கே மட்டும் நம்ம வேணும்னா ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ இதனால தான் மோஸ்ட் ஆஃப் த கிரியேட்டர்ஸ் வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி எந்த ஒரு ஃபுட்டேஜும் அவங்க சேனலில் வீடியோஸ் வந்து இன்க்ளூட் பண்ணுறதில்ல. அண்ட் பட்டாசு வெடிக்கிற சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும்னு நினைக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது. வீடியோவில் பார்க்க எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ அப்போ நீ காமிச்ச ஃபுட்டேஜ் என்னது, அப்போ நீ கம்பெனி ரூலை வந்து வைலேட் பண்ணிட்டியான்னு கேட்காதீங்க. ஆக்சுவலி அது நான் வந்து என்னோடய கம்பெனி கிடையாது, நான் ஒரு கோவொர்க்கிங் ஸ்பேஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ ஷூட் பண்ண ஃபுட்டேஜ் அது. அதை தான் நான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். அண்ட் இப்போது இன்றைக்கி எந்த ஆஃபீஸ் ஒர்க்கும் இல்லாத காரணத்தினால் நம்ம நெக்ஸ்ட் கான்டென்ட் க்ரியேஷனில் நான் நெக்ஸ்ட் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவுக்கு அந்த ஸ்கிரிப்டை கம்ப்ளீட் பண்ணுற வேலை தான். ஸோ உங்களை வந்து அங்கே மீட் பண்ணுறேன். இப்போதைக்கு பை. கம்மிங் டு லன்ச் வந்து பார்த்திங்கன்னா நான் மேக்ஸிமம் 1 to 2 எடுக்க ட்ரை பண்ணிடுவேன். இன்றைக்கி லஞ்சுக்கு நான் வந்து கொஞ்சம் சிக்கன், ஒயிட் ரைஸ், அப்புறம் 2 எக்ஸ் வந்து வச்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கான லஞ்ச். இதை முடிச்சுட்டு ஸ்கிரிப்ட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி லீவ் அப்படிங்கிறனால காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் போய் மீட் பண்ணுற வேலை இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஈவினிங் 5:30 ஸ்கிரிப்ட் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ எழுதிட்டுருக்க இந்த ஸ்கிரிப்ட் வந்து இப்போ நான் ஷூட் பண்ணிகிட்ருக்க இந்த வீடியோவுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுவேன். அண்ட் எனக்கு வந்து ஒரு இது வேடான ஹேபிட்டாக என்னன்னு தெரில, நான் பண்ணிகிட்ருப்பேன். என்னென்னா நான் ஸ்கிரிப்ட் ஒன்ஸ் முடிச்சிட்டேன் அப்படின்னா அதை நான் ஒரு டைம் ரீட் பண்ணி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்பேன். எப்படி நான் வந்து ஸ்க்ரீனில் பேச போகிறேன் அப்படிங்கிறத வந்து ஒரு டைம் நான் வந்து சொல்லி பார்ப்பேன். ஸோ அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க விஷுவலி. ஸோ இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:10 ஆகிடுச்சு, 7:12 ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட்டில் ஸ்கிரிப்ட் வந்து முடிச்சிட்டேன். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போதான் ஸ்கிரிப்ட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த வீடியோ தான் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஐ மீன் இந்த வீடியோ போஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து போஸ்ட் ஆகிருக்கும். ஸோ இதான் நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு டின்னர் முடிச்சுட்டு தென் புக் ரீடிங் வருவோம். ஸோ நான் உங்களை அங்கே பார்க்குறேன். பை. நெக்ஸ்ட் டின்னர் வந்து நான் 8:30 to 9 அந்த டைமுக்குள்ளார முடிக்க ட்ரை பண்ணுவேன். இன்றைக்கி டின்னருக்கு 3 சப்பாத்தி, கொஞ்சம் சிக்கன் அண்ட் ஒரு எக் வச்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கான டின்னர். இதை முடிச்சுட்டு புக் ரீடிங்குள்ளார போக வேண்டியதுதான். ஸோ லெட்ஸ் ஃபினிஷ் திஸ் ஃபர்ஸ்ட். டின்னர் முடித்த வாட்டி என்னோடய டெய்லியே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பாட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதுதான் புக் ரீடிங். இப்போ நான் கரண்ட்டாக படிச்சுட்டு இருக்க புக் வந்து ஸ்டீல் லைக் அன் ஆர்டிஸ்ட் அண்ட் ஆஸ் பர் த சேலஞ்ச் இது வந்து என்னோடய 3வது புக். இன்னும் 2 புக் தான் இருக்குது. அதையும் நான் Jan 31 கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அண்ட் இந்த புக்குமே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுற ஸ்டேஜில் தான் இருக்குது. அரௌண்ட் ஒரு 5 to 6 பேஜஸ் தான் ரிமைனிங் இருக்கும்னு நினைக்கிறேன். இதையும் நான் முடிச்சிருவேன் சீக்கிரமாக. ஒன்ஸ் நான் புக் ரீட் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா நான் ஒரு நாளில் மேக்ஸிமம் ஒரு 1 hour வந்து புக் படிக்க ட்ரை பண்ணுவேன். ஒன்ஸ் நான் அதை முடிச்சிட்டேன் அப்படின்னா மீதி இருக்க டைம் ஒரு 11:30 வரையும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணுறது, இல்லை கால் பண்ணி பேசுகிறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிவிட்டு ஒரு 11:30 to 12 அந்த ரேஞ்சுக்கெலாம் வந்து நான் பெட்டுக்கு போயிடுவேன். இப்போ தூங்குறத காமிக்கலாம் தான் நினச்சேன். பட் தூங்குறது டெய்லியும் தானே பண்ணுறோம். அதனால் அது எதுக்கு காமிச்சிக்கிட்டு நான் நெக்ஸ்ட் டே தீபாவளி அன்றைக்கி ஒரு அவுட்டோர் ஜாகிங் போனேன். இப்போ அதை பார்த்துட்டு அப்படியே இந்த வீடியோவை ஒரு மோட்டிவேஷனோட முடிச்சிடலாம். இன்றைக்கி ஆக்சுவலாக டே பார்த்திங்கன்னா இன்றைக்கி தீபாவளி. டைம் வந்து 6:48 ஆகுது. இன்றைக்கி ஜிம்மெல்லாம் க்ளோஸ். ஆக்சுவலி 3 days வந்து லீவ், கண்டினியூஸாக லீவு. ஸோ
இன்றைக்கி ஒரு அவுட்டோர் ஜாகிங் போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான், அதான் ரெக்கார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ உங்களை கிரவுண்டில் மீட் பண்ணுறேன். பை. நம்ம அங்கே தாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் அதுக்கு முன்னாடி தான் அந்த புஷ்அப் போட்ட ஏரியாலாம் இருக்குது. ஸோ அங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே அங்கேருந்து ஒரு பெரிய சர்க்கிள் இங்கே வந்தோன்னா உங்களுக்கு நம்ம பைக்கில் வந்தப்போ காமிச்ச பிரிட்ஜ் இருக்கும், அந்த பிரிட்ஜுக்கு கீழே வரையும் வந்து ஏரியா இருக்குது. ஸோ அங்கேருந்து அப்படியே இந்த ரூட் வழியாக வந்து இப்போ இங்கே இருக்கோம். ஸோ ஒரு பெரிய சர்க்கிள். இப்போ நம்ம எடிட்டர் வந்து ஆப்போசிட் அந்த சைடு வந்துட்டுருக்காரு. இப்போ நான் இந்த சைடில் வாக் பண்ணி போய் 2 பேரும் கொலைட் ஆகிறது தான் கோல். ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாம். இதோ நம்ம புஷ்அப் போட்ட கட்டை இருக்குது பாருங்கள். ஸோ அந்த கட்டை தெரியுதா, ஒயிட் பிளாக்ஸாக, அதில் ஒரு பிளாக்கில் தான் நம்ம வந்து புஷ்அப் பண்ணோம். சரி, ஓகே, கண்டினியூ பண்ணலாம்.